தடை செய்யப்பட்ட யுரேனியம் பாஸ்பரஸை பயன்படுத்தி தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். பிரதமர் நெதன்யாகு மீது குற்றச்சாட்டு. பாலஸ்தீன விவகாரத்தில் இஸ்ரேல் மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கு இடையே 1950களில் இருந்தே கருத்து வேறுபாடுகளும் போர்களும் நடைபெற்றுள்ளன. இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா அமைப்புகள் ஆயுதம் தாங்கி போராடி வரும் நிலையில் அவற்றுக்கு ஆயுதங்கள், இராணுவ பயிற்சி மற்றும் நிதி உதவியை ஈரான் அளித்து சமீப காலமாக ஊக்குவித்து வருகிறது. பாலஸ்தீனத்தில் உள்ள காசா பகுதியில் ஹமாஸ் இயக்கத்தின் சுயாதீன ஆட்சியும் பிற பகுதிகளில் வேறு அமைப்புகளில் ஆட்சியும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் இஸ்ரேல் மீது கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியது. மக்கள் கூடும் பொது இடங்களில் நடத்திய இந்த தாக்குதலில் 1200க்கும் மேற்பட்டோர் ஒரு சில மணி நேரங்களில் பலியாகினர். மேலும் ஆண்கள் மற்றும் பெண்கள் உட்பட 250க்கும் மேற்பட்டோரை ஹமாஸ் அமைப்பினர் கடத்தி சென்றதாகவும் இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்பட்டது. மேலும் ஆண்கள் மற்றும் பெண்கள் உட்பட 250க்கும் மேற்பட்டோரை ஹமாஸ் அமைப்பினர் கடத்தி சென்றனர். இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்பட்டது. இதையடுத்து ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா இயக்கத்தை ஒழித்தே தீருவேன் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சபதத்துடன் இந்த அமைப்புகளை கூண்டோடு ஒழிக்க தமது முப்படைகளுக்கும் உத்தரவிட்டார். இதையடுத்து கடந்த ஓராண்டுக்கும் மேலாக இஸ்ரேல் தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. முதலில் ஏவுகணை தாக்குதலால் ஹமாஸ் நிலைகளை தாக்கிய இஸ்ரேல் பின்னர் தனது விமானப்படை மூலம் ஹமாஸ் தலைவர்களை தீர்த்து கட்டியது. இதற்காக அவர்கள் பதுங்கியிருந்த பதுகுழிகளை நவீன ரக ஆயுதங்களால் மொத்தமாக அழித்து வந்தது. இதில் கிட்டத்தட்ட 50,000 பேர் பலியாகிவிட்டனர். காசா சுகாதாரத்துறை அமைச்சகத்தின் தகவலின்படி கடந்த ஆகஸ்ட் மாதம் வரை 5,956 பெண்கள் மற்றும் 10,627 குழந்தைகள் பலியாகி உள்ளனர். இந்த நிலையில் ஹமாஸுக்கு ஆதரவாக லெபனானில் இருந்து செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பு மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியுள்ளது. ஏவுகணை மற்றும் விமான தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முக்கிய தலைவர்களை ஒருவர் பின் ஒருவராக தீர்த்து கட்டியது. ஆனால் அந்த அமைப்பு ஈரான் ஆதரவுடன் தொடர்ந்து பதிலடி கொடுத்து வருகிறது. இதனால் பல இடங்களில் இஸ்ரேல் இராணுவம் திணறி வருகிறது. இதையடுத்து அமெரிக்கா உள்ளிட்ட நட்பு நாடுகளின் எதிர்ப்பையும் மீறி இஸ்ரேல் தரைப்படை தாக்குதலை தொடங்கி நடத்தி வருகிறது. கடந்த செப்டம்பர் 23 முதல் அக்டோபர் 1ஆம் தேதி வரை மட்டுமே இஸ்ரேல் தாக்குதலில் 1200 பேர் பலியாகி உள்ளதுடன் 3400 பேர் படுகாயமடைந்துள்ளனர். ஈரான், லெபனான் மற்றும் சில நாடுகளின் ஆதரவுடன் போராடும் ஹிஸ்புல்லாவை இஸ்ரேலால் இன்னும் முழுமையாக தோற்கடிக்க இயலவில்லை. எனிக்மேனிஸ்தானில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின், ஈரான் அதிபர் மசூத் பெசிஸ்கியான் சந்திப்பு விரைவில் நடைபெற உள்ளது. இந்த சந்திப்புக்கு பின்னரே ஈரானின் அடுத்த கட்ட நடவடிக்கை தெரியவரும்.